அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அது சரி, அது ஒரு சைக்கோண்ணா, அது சரியில்லை, அது ஒரு டாக்ஸிக்கு. பேத்தி போயிடுச்சுங்க. இப்போ பசங்க தான் ஒரு 2 பேரும் சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டாங்க மேடம். எப்போமா நடந்தது இது? 13 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வரும்போது 2 பேருமே பிரச்சனை பண்ணி அவன் போன ஒரு கல்யாணம் பண்ணினா இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டான். இவங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணல, நான் சாயக்கில் வீட்டில் பசங்க விட்டு போயிட்டு பாட்டு சண்டை போட்டணும். நக்கல் வாழ்க்கை சிக்கல் புரிஞ்சு பிள்ளைங்கள அம்போன்னு விட்டாங்க. 3 பசங்க நான் தான் வளர்க்குறேன். 3 பசங்க வளர்த்து பெரியவனுக்கு 16 வயசு, இந்த பொண்ணு 14 வயசு, சின்ன பையன் 13 வயசு. இவ்வளோ நல்லா வளர்த்து இது பண்ணி இப்போ என்ன பண்ணி திடீர்னு அந்த பொண்ணு அவங்க அப்பா தான் இருந்தது ஒரு 2. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். அங்கிருந்து இங்க வந்துச்சு. சரி நான் போக மாட்டாயா, நீங்க இருந்துக்கிறாங்க. இங்க வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிடுறாப்புல. போயிட்டு கடிக்கணும் நக்கணும்னு சபல பிடிச்ச சனியனே. இந்த பசங்க எல்லாம் உங்கள்கிட்ட வந்தது இல்ல? உங்க பொண்ணு போனாங்க, மாப்பிள்ளையும் விட்டுட்டு போ. ரொம்ப சின்ன பசங்களா இருந்ததோ? புத்தி பால் கொடுத்தா மேடம் வளர்த்தேன். இல்ல இப்போ இந்த பொண்ணு அங்க போச்சு இல்ல, ஏன் போச்சு? ஒண்ணுமே கிடையாது. அது புண்ணாதான் சொல்லணும், நம்ம சொல்றதுக்கு இல்ல மேடம். இப்ப என்ன கேக்குறாங்க? இப்ப நான் வச்சுக்க மாட்டேன், என்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன். ஆனா இது பண்ணி சொல்லி அவங்க கூட ஆசிரியர் சொல்லு. யாரு சொல்றாங்க? அப்பா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். நீங்க பேத்தியை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எனக்கு கூட்டு போறது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன். 2 குழந்தை என்கிட்ட, 2 பொண்ணும் என்கிட்ட தான் இருந்தது. ஒரு சின்ன தப்பு ஒரு செய்யுதுன்னா அந்த தப்பு செய்வது நம்ம சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிரச்சனை கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அது வந்து யாரோ ஒரு பையன் சரவணன்ற பையன்கிட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணி. இது என்ன வயசாச்சு இந்த பொண்ணுக்கு? 14 வயசு தான் மேடம். அதுக்கு தான் இது கோச்சிங் போச்சா? எனக்கு தெரிஞ்சது ஆயிடுச்சு, பயந்துட்டு போச்சு என்னன்னு தெரியாது மேடம். நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். பசங்களே அடிச்சுக்கிறானுங்க அந்த பையனை, என் பேரனுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போன பிறகு ஸ்கூல்ல பேசிக்கிறாங்க. இப்ப அப்பாக்கு பொண்ணு வேண்டாம் சொல்றாங்க. வேண்டாமா? உங்களுக்கும் வேண்டாம்? நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் மேடம். எப்படி சொல்லுவேன் நான்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஹாஸ்டல்ல சேர்த்துலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்குதுங்க. எங்க வீட்டுல யாருமே அந்த பொண்ணை கூட்டு வரோம். ஏமா என்ன பண்ண முடியும்? இப்ப நான் தான் வேணும்ன்றேன். எங்க வீட்டுல யாருமே வேணாலும் அவன் அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி கூட வேணான்றாங்க. ஒரு பெருசு எப்படி இருக்குது பெரியவங்களுக்கு என்ன வயசுன்னு கூட தெரியாது மேடம். பசங்க என்ன பண்றாங்க இப்போ? படிக்கிறாங்க மேடம். என்ன படிக்கிறாங்க? பெரியவன் 10th படிக்கிறான், அந்த பொண்ணு 9th படிக்குது, சின்ன பையன் 7th படிக்கிறான். சிறப்பு, மிக சிறப்பு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேடம்? இது வரைக்கும் அவன் கண்டுக்கிட்டு கிடையாது. பிள்ளைங்க இருக்குதுன்ற நிலை கூட அவன் இல்ல அப்படியே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு கூப்பிடுறீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஒரு அப்பன் ஒரு பொண்ணை பார்க்க முடியாதுங்களா? அவன் வேணான்றானே இப்போ அந்த பொண்ணை. இல்ல அவர் பார்க்கவே வேண்டாம், இவ்வளவு நாள் நீங்க தானே பாத்தீங்க. அதுதான் சொல்றேன் மேடம். இது போயிடுச்சு, நான் கூப்பிட போனேன் மேடம். அன்னைக்கு வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கறேன், சரிப்பா நீ அனுப்பு, நாளைக்கு எங்க வீட்டுக்காரலாம் வீட்டுல இருப்பாங்கப்பா, நீ வா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. இப்ப ஏன் வேணான்ற? அதுதான் பிரச்சனை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கும் கூட செல்வியன் தான் தெரியுமா கண்டி அந்த பசங்க அம்மானு தெரியாது மேடம். அம்மா இப்போ செல்வியன் தான் கொடுப்பாங்க 3 பேரும். அம்மானு தெரியுமா? நான் சொல்லி தான் இப்போ சொல்லி தானே உங்க அம்மா, அவன் தான் வைப்பேன் இப்படி சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு தெரியும் மேடம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்ககிட்டயே நீங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லைன்னா ஹாஸ்டல்ல போனா இன்னும் கஷ்டமாச்சு. அதுதான், அதனாலதான் மேடம் வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூல் உண்டு வீடு உண்டு அவங்க அம்மா காரணம் கட்டியோ சொல்லி 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 இந்த மாதிரிலாம் இருக்கணும் ரமையா, நல்லபடியா இரு, நல்லா படி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எவ்வளோ படிக்கிறே படிச்சுக்கோங்க. அண்ணன் தம்பிலாம் படிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளோ படிக்கணும் தொண்டு படிமா, அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க மேடம். நீங்கள் அந்த ஏரியாவில் எவ்வளோ வந்துக்கிறாங்க 2 பேரும் கூட கூட்டு விசாரிச்சு பாருங்க. அந்த மாதிரி அந்த பசங்களை வச்சு வளர்த்துங்கிறேன். சொல்லு சொல்லு, எனக்கு சத்தியமா சொல்லு. என் பிள்ளை என்ன விருத்தப்பட 2 வருஷம் ஆச்சு மேடம். என் பிள்ளை பேசி ஏன் பேர பிள்ளைல தானே பாக்குறேன், என்ன பாக்குறது கேட்டேன். என் பிள்ளை அதுங்களே தானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு யாரும் இல்லையா வேற? அவனுக்கு 13 வருஷம் ஆச்சு, குழந்தையே கிடையாது. அழகா அந்த பிள்ளைங்களை பார்க்கலாமே. மருமகம் இது கிடையாது. நொட்டுவாங்க. உங்க மாப்பிள்ளை இருக்காருல்ல, உங்க மருமக, அவர் ஒதுங்கி கச்சனா போருமா உங்களுக்கு? அவரை பேசாம இருக்க சொல்ல, அந்த பொண்ணை சேர்த்துக்க வேண்டாம், நீங்க உங்க பாட்டுல இருங்க, பொண்ணை பாட்டிட்டு அனுப்புறோம் சொன்னா ஓகே அவங்க அனுப்பிச்சு விடுங்க. இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? பேரு? என் பேர் ஜெயசங்க, சொந்த ஊர் மயிலாடுதுறை. என்னங்க பிரச்சனை? என் பொண்ணு வந்து என்கிட்ட தான் மேடம் இருந்தது. 7 வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தது. அது பிறகு நான் இட்டுன்னு போயிட்டு ஊரில் போய் சேர்த்தேன். மறுபடியும் இங்கே நீலநகரில் இருக்கும்போது நீலநகரில் வந்து சேர்த்தேன் மேடம். அதுக்கு நான் என்ன பண்ணு? சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. மேடம் 3 பசங்க நீங்க பாக்கல? ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் செகண்ட் ஹஸ்பண்ட். எனக்கு பொண்ணு தான் 3 பசங்க. ஆமா, பசு வரல கட்டி கொடுத்தாங்க. சிக்கார்த்தி எங்க வீட்டுல வந்திருந்தா. இவன் வந்து பொண்ணு கேட்டான். வீட்டுல இருந்தா 1 வருஷம். ஆஹா,
கல்யாணம் முடிஞ்சு 3 பசங்களும் ஆயிடுச்சு. இப்ப அதை பத்தி பேசாதீங்கம்மா. நான் தேவையில்லாத. பொண்ணு எடுக்கல. அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள விட்டுற வேண்டியதானே. நீங்க ஏன் ப்ரிப்பேர் பண்றீங்க? இவங்க வந்து மேடம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்துச்சு மேடம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நேரம் வந்து என்ன கேட்கணும், இந்த மாதிரி விட்டுரு அப்படின்னு. வர விருப்பம் வந்தா நீங்க இட்டுன்னு போயிடுவேன், இல்லையா அது என்கிட்ட விட்டுரு போயிடு, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க பொண்ணுக்கு போனை போட்டு வந்து வீட்டுல வந்து திட்டது போற 1/2 மணி நேரமா அசிங்கமா. யாரோட இருக்கீங்க? நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். சரி, அதுல குழந்தைங்க இருக்கா? அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல மேடம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க இப்போ 2 நாள் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டு பைசாவில் அது வீடு கட்டி வச்சிருக்குது. நாளைக்கு என்னையோ வெளியே போனானா கூட நான் போக வேண்டியதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இது வந்து அவங்க வந்து என்ன சண்டை போடுறாங்க, அவங்க பொண்ணு வந்து என்ன சண்டை போடுறாங்க, எல்லாத்தையும் சம்பாதிச்சு வந்து வீடை வாங்கி கட்டான் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அது என்ன மேடம்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பசங்களா, வீடா, சொத்தா? பிரச்சனையா இவங்க சண்டைக்கு வராங்க மேடம். வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். என்ன சண்டை உங்களுக்குள்ள? சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. தமிழ் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து. உங்களுக்கு பொண்ணு வேணும், நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க யாருமா? இவங்க தான். என்னமா பிரச்சனை இப்போ? இப்போ 5 வயசு வரைக்கும் என்கிட்ட வந்துருங்க மேடம். எனக்கு கல்யாணம் பண்ண நீ பேசக்கூடாது. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கம்மா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. அவ வந்து நான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டா. யாரு? இவங்க பேத்தி வந்து என்கிட்ட வந்துட்டா, இவருடைய பொண்ணு வந்து என்கிட்ட வந்துட்டா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, இவருக்கு பிறந்தது கிடையாது. இல்ல, இப்ப எனக்கு கிளியரா ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு உங்க பேத்தி வேணுமா வேண்டாமாமா? அவ வரணும், தாராளமா கொண்டு போ மேடம். வரலன்னா பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்க என்னமா சொல்றீங்க? அவ என்கிட்ட இருந்தா நல்லா பாத்துப்பீங்களா? மேடம் என் பொண்ணு நான் வளர்க்குறேன் மேடம். இவங்க வந்து என்கிட்ட பிரச்சனை கூடாது. இவங்க பொண்ணு இல்ல, நீங்க பாப்பாவை கூப்பிட்டு கூட நீங்க பேசுங்க, இல்ல தனியா கூட நீங்க உட்காந்து வச்சு நீங்க பேசுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க வந்து இவரோட முதல் மனைவியா? இல்ல செகண்ட். உங்களுக்கு செகண்ட் வைஃபா? அவங்களுக்கு நான் செகண்ட் ஹஸ்பண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட். இப்ப அது ஒரு பிரச்சனையா? என்ன மேடம்? இப்ப அது ஒரு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி சொல்றீங்க? இவங்க பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் மேடம். ஆனா எனக்கு வந்து என்ன பிரச்சனை வரக்கூடாது. அவங்க வாயிலே வந்து அவங்க மட்டமா பேசக்கூடாது. என்னோட வந்து அசிங்கமா பேசுறாங்க. உங்க கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. தனிப்பட்ட முறையில உங்க வாழ்க்கையை விடுங்க. we are not interested மேடம். அது விடுங்க. பசங்களை பத்தி கவலைப்படுவோம். பசங்களை பார்த்தா எங்களுக்கு கவலை மேடம். அந்த பசங்க அந்த பொண்ணை பத்தி மட்டும் கேட்டு. என்னமா பிரச்சனை? என்ன பொண்ணுக்கு அந்த மாதிரி லவ் ஏதாவது இருக்கா? மேடம் கடவுள் கடவுள் சச்சா எனக்கு. நான் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறேன், செக்யூரிட்டி இன்சார்ஜ்ல இருக்கேன். நான் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனா நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இங்க வீட்டுல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா பசங்களுக்காக எது என்னால முடிஞ்ச உதவி, அரிசி முட்டை இதெல்லாம் நான் எடுத்து போட்டு. அது எப்படிமா நீ அப்படி சொல்லலாம்? வேலைக்கு போறவங்க எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க வீட்டுல, என்ன நடக்குது தெரியாதாங்க மேடம்? பொண்ணு இருக்கா வீட்டுல, அதை விட என்ன வேலை? பொண்ணு என்ன பண்றா, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி இருக்காங்க மேடம். அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் வேலைக்கு போறேன் அதனால தெரியாதுன்னு. வீட்டுல நடந்த பிரச்சனை எனக்கு தெரியாது, வேற பையன் கூட தொடர்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா உடம்பு சரியாதவங்க, என்ன வந்து டென்ஷன் பார்த்து என்னால என்னோட சொல்ல. இந்த பொண்ணு டெய்லி ஒரு ரிங் போட்டு வரும், டெய்லி ஒரு செயின் போட்டு வரும். நாங்க நல்லா செய்வோம் மேடம். அவ என்ன பொருள் கேட்கறாளோ அந்த நிமிஷம் கூட கேட்டு பாருங்க மேடம். அந்த மாதிரி விஷயம் வளர்க்கறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அவ என்ன ட்ரெஸ் கேட்கறாளோ, அவ என்ன பொருள் கேட்கறாளோ, எங்களாண்ட காசு கூட கடன் வாங்கியாவது நான் கொடுப்பேன். வயசு பொண்ணு வீட்டுக்கு வரல, 100 பெத்தவங்க போன் பண்ணி சொன்னா என்ன நடக்கும், என்ன நினைப்போம் நம்ம? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. நான் அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் பாருமா, எங்க ஃப்ரெண்டுங்க வீட்டுலாம் கேட்டு பாரு, கேட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுமா, எனக்கு பர்மிஷன் கிடையாது, நான் செய்யற வேலை அந்த மாதிரி, நான் ஒன்னா கேட்டு லீவ் போட்டு வந்துடுறேன் நான் 2 நாளைக்கு. இல்ல புரியல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 துணியும் அந்த பொண்ணு நடு ரோட்ல எடுத்து வந்து விட்டு பண்ணாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கண்டிச்சதுனாலதான் அங்க போயிருக்கா. ஆமா, கண்டிக்க கூட இல்ல. இந்த விஷயம் அம்மா தான் கேட்டாங்க. நான் அண்ணனுக்கு தம்பிக்கு தெரிஞ்சுக்குதுங்க. அந்த 2 பசங்க தெரிஞ்சுக்குது. அந்த பசங்க பையன் அடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு போகுது, நீ சொல்லாத ஓடிச்சு மேடம். இதுதான் பிரச்சனை. நாங்க கேட்க கூட இல்ல. What nonsense you are talking about? அப்ப ஏன் கொண்டு வந்து விட்டீங்க பொண்ணு? என்ன மேடம்? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி? 4 வருஷம் இல்ல, ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம். ஏன்னா ஸ்கூல் லீவ்ல வந்து வெயிட் பண்ணு. ஸ்கூல் லீவ்ல அவங்க ஆயா வீட்டுக்கு போறான்னு போச்சு. ஓ, நீ அப்படி வரியா? ஸ்கூல் திறக்க போது 2-3 நாள் ஆயிடுச்சு, ஆள் வரல. என்ன வரியா வரல, நான் ஆயா வீட்லயே இருக்கேன். உடனே நான் என்ன பண்ணேன் மேடம், இருக்கிற துணி எல்லாத்தையும் போட்டு கட்டி கோன்ல கட்டு அவங்க வீட்டு வெளியே நின்று தூக்கி எறிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 4 வருஷமா அவங்க தானே பாத்துட்டு இருந்திருக்காங்க. 2 வருஷம் மேம். 2 வருஷத்துல 6வது படிக்கும்போது 9வது படிக்குது.
இல்ல மேடம் 6வது படிக்கும்போது வந்தது அது வீட்டுக்கு 2 வருஷம் தான். அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அவங்க கண்டிச்சிருக்காங்க. நீங்க நல்ல வார்த்தை எடுத்து சொல்லி இல்லம்மா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏமா நீங்க பொண்ணு வேண்டாம் சொல்றீங்களா? நாங்க வேணாம்னு சொல்ல மேடம், வேணும்னு தான் அவங்க வீடு ஏறி சண்டைக்கு போனேன். நான் இட்டுன்னு போவேன் அவளை. பொண்ணு என் கூட தான் இருக்கணும் மேடம், என்ன விட்டா மாதிரி வேற யாருக்குன்னா விடுவோம் மேடம். நான் ஓப்பனா அடிச்சு சொல்றேன். இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம் அது. என்ன விட்டா மாதிரி கண்டிப்பா யாருக்கும் விடுவான். ஆனா தெய்வம் இருக்கு மேடம், இந்த மாதிரி சொன்னாங்கங்களா? ஐயோ ரொம்ப தெய்வத்தை ரொம்ப இது பண்ணுவ நீ. நல்லா தான் நான் பொண்ணு அவங்க கூட அனுப்ப மாட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப யாரு நாங்க சொல்லிதான் தெரியும். என் பெரிய பிள்ளைய கேட்டு பாருங்க. இவளே ஆத்தாத்த செல்வி தான் கூடுவானுங்க. இவன் அப்ப நான் தான் சொன்னேன், நீ செத்து நான் கொல்லி போடுற பிள்ளைங்கடா. என்ன செஞ்சிருக்க? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு துணி எடுத்து கொடுத்துருப்பேன், இது வரைக்கும் அவன் எத்தனை அது படிக்கிறான். எப்படி ஸ்கூல் போறேன் துணி இவர் மேடம், நானும் அதிகமா காசுலாம் அவங்ககிட்ட கொடுத்தது கிடையாது. ஒரு 9 மாசமா தான் 2000 ரூபாய் கொடுத்தேன். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. பெரிய பையன் என்ன பண்ணா? 9வது படிக்கிறான். 10வது படிக்கிறான் சார். 2வது வருஷம். 2வது என்ன படிக்கிற மேடம்? நான் போனா பேச விட மாட்டாங்க மேடம். குழந்தை பெத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எனக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கி கொடுத்து போனான்னு கேளுங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இது பாருங்க, நான் சொல்றது கேளுங்க மேடம். பொண்ணு அவங்க அம்மாவோட இருக்கட்டும், பாட்டியோட இருக்கட்டும், உங்களால பாத்துக்க முடியாதுங்க. நான் பாத்துக்க முடியாது உங்களால. கஷ்டம் இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பொண்ணை வளர்க்குறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நல்லா கண்காணிக்கணும், புரியுதா? அம்மாக்கும் பாட்டிக்கும் தெரியற மாதிரி உங்களுக்கு தெரியாது. நம்ம பசங்க நம்ம வீட்டுல இருக்கும்போதே அம்மா கிட்டயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நீங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களாலையும் சமாளிக்க முடியாது, உங்களாலையும் முடியாது. ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா மறுபடியும் உங்க மேல பழி வரும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஹலோ ஹலோ சொல்லுமா, என்னமா பிரச்சனை? அவங்க கிட்ட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். யாருகிட்ட இருக்கிறதுக்கு? பாட்டி கிட்ட இருக்க. ஏன்? அவங்க தகாத வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க மேடம். எதுக்கு திட்டுறாங்க? இல்ல பேதியில போவான், மூஞ்சி மோனை பண்ணி பையல, மூஞ்ச பாரு மூஞ்சி, நீ நக்கம்ல செத்த பையல. வீட்டுல பெரியவங்க இருந்தா திட்டதாமா செய்வாங்க, வேலை செய்யணும். இல்ல மேடம், அதுக்குன்ட்டு வேற ஒருத்தவங்க கூட எல்லாம் சம்பந்தம் பண்ணி பேசுறாங்க மேடம். பெரியவங்க திட்டினா அது பிடிக்காம இருக்கும், ஆனா உன்னோட நல்லதுக்காக தான் அவங்க கண்டிக்கிறாங்க, அது புரிஞ்சுக்கணும் நீ. அவங்க கிட்ட கொஞ்ச நாள் தான் மேடம் இருந்தேன். யார் உன்ன வளர்த்தாங்க? இதெல்லாம் அப்பா கிட்ட தான் மேடம் இருந்தேன். 7th தான் மேடம் அங்க போனேனே. 2 வருஷமா பாட்டி கூட தானே இருக்க? சந்தோஷமா தானே இருந்த? இல்ல இல்ல. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. பொண்ணு இருக்கா லைன்ல, அவளை நல்ல வார்த்தை சொல்லி அவ வந்தானா கூட்டிட்டு போங்க. நான் வரலையா நீ? ஏன் நல்லா வர முடியாது. வர முடியாதுல அப்படியே வந்துருவா நீ? எப்பமா வர முடியாது? எந்த ஜென்மத்திலயா? வரமாட்டேன். வரவே மாட்டேன். செத்தா கூட வரமாட்டேன். சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீ அம்மா கூட போய் போ, நான் அப்பாட்டையும் சொல்லி அனுப்புறேன். உனக்கு எப்ப தேவையோ அப்பா வந்து பாப்பாரு ஒன்ன, இல்லன்னா நீ போய் அப்பாவை பாக்கலாம். ஹலோ சொல்லுமா. நான் அப்பா கிட்டே போறேன் மேடம். வரமாட்டான் செட்டு, வரமாட்டான். இது பாருங்கம்மா, நீங்க கோர்ட்ல போய் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, வரத்துக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், நான் கோர்ட்ல வச்சு பார்த்துக்கிறேன். சரி கிளம்புங்க. ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.